Assalamualaikum. Hello everyone. This is Nilofer. நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா ஃப்ளோரல் மெஹந்தி கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் வித் ஹென்னா மிக்ஸாலஜியோட. ஸோ இன்றைக்கி அந்த ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோட கிளாஸ் 3 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ஹென்னா பை நிலோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கிளாஸஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்களுக்கும் இந்த ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து டவுட் செஷன் வந்து வைப்போம். ஸோ நீங்கள் அப்போ வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ் 3க்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கோன்ஸ் ஆர் ப்ரைடல் கோன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் அண்டு இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிளாஸ் 3க்குள்ளே போயிடலாம். ஸோ கிளாஸ் 3ல் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸ் 2ல் வந்து சம் இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸை வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதோட பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ப்ராக்டிஸ் கோன் எடுத்திருக்கேன் அண்டு வந்து ஒரு A4 ஷீட் அண்ட் ஒரு பிளாக் கலர் பென் எடுத்திருக்கேன், அப்புறம் டிஷ்யூ எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டிப் வந்து இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கணும். ஸோ கொஞ்சம் இடத்துல வந்து டைட்டாக இருந்ததுன்னா வராமல் இருக்கும் கோன். அதனால் ஸோ முதல்ல ஃப்ளோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கியிருந்தாலும் ஸோ இதே தான். ஸோ முதல்ல வந்து கோனோட கன்சிஸ்டன்சியை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைரல் ஆர் ஸ்வர்ல் இது பார்க்க போகிறோம். ஸ்பைரல்லாம் எதுவும் இல்லை. ஸோ ரவுண்டாக பண்ணிகிட்டே வரணும் இந்த மாதிரி. இதிலே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் ஸ்பைரல். ஸோ இது வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும், அந்த ஸ்வர்ல் வந்து நிறையா இருக்கும். ஸோ அடுத்தது கொஞ்சம் வந்து அந்த உள்ளே இருக்க சுற்று வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ இது ஒன்று. ஸோ அப்புறம் இது ஒன்று. ஸோ இது ஒன்று. மொத்தம் வந்து 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதில் இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் பெருசாகவும் போடுவாங்க. அதுக்குள்ளே வந்து நிறைய ஸ்வர்ல்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா இதுக்கும் இதுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்பைரல் ஆர் ஸ்வர்ல் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போது கோனில் வந்து போட்டு பார்க்கலாம். கோனில் போடும்போது கரெக்டாக கோன் வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க அண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொறுமையாக போடுங்க. கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு ஸ்பைரல் வரணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக மேனேஜ் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணியாச்சு. இன்னொரு தடவை போடலாம். கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரணும். நமக்கு எப்படி பண்ணக்கூடாதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட்டாகவும் போடுவீங்க. ஃபாஸ்ட்டாக போகிறப்ப தான் நமக்கு வந்து மிஸ்டேக் வரும். ஸோ இப்போ வந்து இந்த டைப் வந்து பார்த்தோன்னே ஸோ இப்போ இந்த டைப் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த டைப் பார்க்கலாம். போடும்போது லைட்டாக ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமாகவும் ஸ்பேஸ் விட்டுறக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இங்கே நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். பட் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரா பண்ணிடுவீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போடக்கூடாது. ஸோ எப்படி பண்ணுவோன்னா ஸோ இந்த மாதிரி போட்டுருவீங்க. ஸோ இப்படி வந்து போடக்கூடாது. இது வந்து ராங். இன்னொன்று இப்படி போடுவீங்க. ஸோ இதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இங்கே நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கணும் இதே தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒர்க் ஷீட்டில் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்படிலாம் போடக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து நான் இந்த ஒர்க் ஷீட்டில் வந்து எப்படி வந்து
போட்டிருக்கேன்னு அதை அப்படியே வந்து எனக்கு போட்டு காட்டுறீங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த கிளாஸே. ஸோ இதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. ஸோ இதில் என்ன மெத்தட் சொல்லித்தரமோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்டு இதில் சொல்லிக் கொடுக்குற எலமெண்ட்ஸை நாங்கள் வந்து கடைசியில் ஹோம்ஒர்க்காக கொடுப்போம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை வந்து கனெக்ட் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணணும். ஸோ நிறைய பேர் ஹோம்ஒர்க்கே எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து கிளாஸஸை முதல்ல வந்து கவனிங்க. ஸோ கிளாஸில் என்ன சொல்லித்தரோன்றதை முதல்ல காதில் வாங்குங்க. நம்ம ட்ரா பண்ணுறது ஒரு சைடு இருந்தாலும் ஸோ நாங்கள் எங்களோட வாய் வழியாக சொல்கிற அந்த வார்த்தைகளை கேட்கணும் நீங்கள். ஸோ கேட்டால் மட்டும்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், எப்படி வந்து டெக்னிக்லாம் சொல்லித்தரோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் என்ன சொல்கிறோன்றத முதல்ல வந்து காதில் வாங்குங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சிலருக்கு தெரியுது மெஹந்தி போட தெரியும், பட் வந்து ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்க தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. அண்டு நீங்களுமே என்ன பண்ணணுன்னா, நீங்களுமே ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டால் தான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து கொண்டு போகிறதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு போட தெரியும், நான் வந்து ஹோம்ஒர்க் வந்து எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியும் நிறைய பேர் கேட்குறீங்க. முதல்ல வந்து கிளாஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் என்ன சொல்லித்தரோன்றதை கவனிங்க. ஸோ என்ன சொல்லித்தரோன்றதை கவனித்தாதான் ஸோ எப்படி வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுன்னு பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஹோம்ஒர்க்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸில் இந்த எலமெண்ட் சொல்லித்தரோம்னா இந்த எலமெண்ட்டையும் இன்னொரு எலமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறது தான் ஹோம்ஒர்க் உங்களுக்குலாம் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதை நீங்கள் வந்து எந்தெந்த எலமெண்ட்டை எது கூட ஆட் பண்ணால் நல்லா டிசைன் வந்து அழகாக தெரியும், அதை தான் நீங்கள் வந்து யோசித்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் அதில் காட்ட போகிறீங்க. ஸோ இது தவிர வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இப்படி தான் ஹோம்ஒர்க் பண்ணணும். அண்ட் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க் ஷீட்டை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக தான் சென்ட் பண்ணணும். குரூப்லேயோ இல்லை டெலிகிராம்லேயோ உங்களால் வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ வந்து டவுட் செஷன் அப்போ மட்டும்தான் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பனில் இருக்கும். மற்ற டைம்லலாம் வந்து குரூப் வந்து க்ளோஸில் இருக்கும். அண்டு வந்து டெலிகிராம்லேயே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதில் நாங்கள் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் எங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக தான் உங்களுடைய ஒர்க் ஷீட்டை வந்து சப்மிட் பண்ணணும். அண்டு இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் வந்து நாங்கள் சொல்கிற டேட்டுக்கு உங்களுடைய எல்லா ஒர்க் ஷீட்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ கிளாஸில் ஜாயின் ஆகிருக்க எல்லாருமே கரெக்டாக அந்த டைமில் வந்து சப்மிட் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பைரல் போட்டாச்சு இல்லையா? ஸோ ஸ்பைரல் வந்து எப்படி பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் பாக்ஸ் பண்ணியிருக்கதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஒர்க் ஷீட்டில் இந்த இது இருக்கக்கூடாது. ஸோ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரலன்னா இதையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக 50 டைம்ஸ் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். ஒரு சிலர் வந்து கரெக்டாக 50 டைம்ஸ் வந்து கணக்கு இல்லாமல் போட்டு அனுப்புகிறீங்க. ஸோ ஒரு சிலர் வந்து எப்படா இந்த கிளாஸ் 1 முடிப்போம், அடுத்து வந்து கிளாஸ் 2க்கு தாவலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் தான் ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ அதனால தான் உங்களை நாங்கள் வந்து அகெயின் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்பைரல் வந்து பார்த்தாச்சு இல்லையா? அடுத்தது இந்த ஸ்பைரலை வச்சு எப்படி வந்து டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் வந்து இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பைரலையும் ஹம்பையும் வச்சு ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி வந்து இந்த ஸ்பைரல் மேலே வந்து ஹம்ப் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 காலமாக பிரிச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ பிரிச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஃபினிஷ் ஆயிடுச்சா? ஸோ அதனால் அடுத்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து எந்த சைடு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த சைடு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கிட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லா ஹம்புமே வந்து ஒரே ஈவனாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து எனக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஃபினிஷ் ஆனதுனால இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இப்படி ஓகேவா? இப்போது இந்த சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து எப்படி பண்ணக்கூடாதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இதுதான் கரெக்ட் மெத்தட். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. இது பாருங்கள், இது அன்ஈவனாக இருக்குது. ஸோ ஒரு சைடு ஒரு மாதிரி இருக்குது, இந்த சைடு ஒரு மாதிரி இருக்குது, இந்த சைடு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஸோ எப்போவும் கரெக்டாக வந்து இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி காலமாக நம்ம பிரிக்காமல் போட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இடையில வந்து ஸ்மெட்ஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு தடவை நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து பெரிய ஹம்ப்பு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்மால் ஹம்ப்பு தானே போட்டோம். அடுத்தது வந்து கொஞ்சம் பெரிய ஹம்ப் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ இங்கே ஃபாலோ பண்ண மெத்தட் தான் இங்கேயும். ஸோ இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன மெத்தட் தான் இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி போடணும். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும். அடுத்தது இந்த ஸ்பைரல் கூட ஃப்ரில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேப் வந்து இருக்கக்கூடாது. கரெக்டாக எல்லா சைடும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ இதை வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. இது கூட டாட்ஸை வச்சு கனெக்ட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்பைரல் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அங்கே பார்த்த மாதிரியே தான் டாட்ஸுக்கு நான் சொன்னேன் இல்லையா 90 டிகிரி, அதே ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 டாட்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்பைரலுக்கு வந்து ஹம்பு போட்டோமோ அதே மாதிரி ஃபோர் சைட்ஸும் 4 டாட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒவ்வொரு சைடும் 2 டாட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம்.
மாதிரி டாட்ஸ் போடும்போது இந்த மாதிரி வந்து ஸ்மெட்ச் ஆகக்கூடாது, கரெக்டாக பார்த்து போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்மெட்ச் ஆகாத மாதிரி போடுங்க, கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் அதே மாதிரி 3 சைடு டாட் வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு சைடு 2 டாட் வச்சா போதும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பைரல் கூட எப்படி வந்து டியர் ட்ராப்ஸ் வச்சு போடுறதுன்னு காட்டுறேன். ஸோ டியர் ட்ராப்ஸ் போடும்போது கொஞ்சம் கரெக்டாக போடணும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஃபார்மேட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 சைட்ஸும் வந்து கொண்டு வந்துடுங்க. இந்த டியர் ட்ராப்ஸ் தான் நிறைய பேர்த்துக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. கரெக்டாக நீங்கள் வந்து டாட்ஸ் வச்சு பழகுனீங்கன்னா கரெக்டாக இது வந்துடும். டாட்ஸ் வச்சு லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி இழுத்து விடுறது தான் நமக்கு வந்து டியர் ட்ராப்ஸு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பைரல் கூட டியர் ட்ராப்ஸ் வச்சு போட்டாச்சு. இதை வந்து கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணி போடுங்க. எல்லா சைடும் கரெக்டாக ஈவனாக இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னொரு தடவை போடலாம். பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு எத்தனை டைம் வருதோ அட்லீஸ்ட் ஒரு 20 டைம்ஸ் போடுங்க போதும். ஸோ ஆல்ரெடி டியர் ட்ராப்ஸ் வந்து போட்டு பழகிருப்பீங்க, அதனால் 20 டைம்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்மெட்ச் ஆகக்கூடாது. டாட்ஸ் போடும்போது ஸ்மெட்ச் ஆகாமல் கரெக்டாக வந்து போடுங்க. பாருங்கள், இப்போ ஸ்மெட்ச் ஆகாது. ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம வந்து இதிலேயே வந்து டியர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரியே வைன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வைன்ஸுமே அதே மாதிரி தான். நீங்கள் முதல்ல வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து போட்டுக்கோங்க 4 சைடும். ஸோ இப்போ வந்து லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் மேலேருந்து கீழே இழுத்து விட போகிறீங்க. முதல்ல டியர் ட்ராப்ஸ் எல்லா சைடும் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேலே ஸ்ட்ரோக் இழுத்து விடுங்க. ஸோ லைட்டாக இழுத்தோம்னா இந்த மாதிரி கோடு வரக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஸ்பைரலும் வைன்ஸையும் வச்சு நம்ம போட்டாச்சு. ஸோ இதையுமே வந்து 20 டைம்ஸ் போடுங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கு வந்து ஸ்பைரல் பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பைரலோட ஹம்ப்பு, டாட்ஸு, டியர் ட்ராப்ஸு, வைன்ஸ்லாம் வச்சு இன்ஃப்யூஸ் பண்ணி எப்படி வந்து டிசைன்ஸ் பண்ணுறதுன்றத சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு இது. ஸோ இங்கே நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை நீங்களும் பண்ணக்கூடாது.
எப்படி பண்ணணும்னு சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இதே மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஒர்க் ஷீட் வந்து நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இது பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எத்தனை தடவை சொல்லியிருக்கோமோ அத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனியாக இப்போ வந்து இந்த ஸ்பைரல் இருக்கு இல்லையா, ஸ்பைரல் கூட இந்த ஹம்பு போட்டிருக்கோம்னா இதை நான் வந்து 50 டைம்ஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இதை மட்டும் 50 டைம்ஸ் போட்டு ஒரு தடவை சென்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா இதை தனியாக சென்ட் பண்ணுறீங்க, இது தனியாக சென்ட் பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தரோடையும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டோட்டலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா கரெக்ஷன் சொல்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் 1 by 1 சொல்லும்போது ஒவ்வொருத்தரோடதையும் நாங்கள் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணுங்கள். அண்ட் இந்த கிளாஸை பற்றின டவுட்ஸ் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்டு வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பைரல் கூட ஹம்பெல்லாம் வச்சு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இது கூட ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்பு அண்டு வந்து ஆல்ரெடி வந்து சொல்லி கொடுத்த கிளாஸ் 2 கிளாஸ் 1 சொல்லி கொடுத்தது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன வந்து டிசைன்ஸ் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். ஸோ தெரியலன்னா கேளுங்க, சொல்லித்தரோம். அண்ட் வந்து எப்படி ஹோம்ஒர்க் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ அப்படி வந்து பண்ணி ஒர்க் ஷீட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சப்மிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து டேட் வந்து கொடுப்போம் எப்போ வந்து ஒர்க் ஷீட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த டேட்டில் கரெக்டாக வந்து உங்களுடைய ஒர்க் ஷீட் சப்மிட் பண்ணிடுங்க. யாருமே எதுவுமே வந்து எக்ஸ்கியூஸும் கேட்கல, ஒர்க் ஷீட்டும் சப்மிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து ரிமூவ் பண்ணப்படுவீங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் தான் லேர்ன் பண்ண வந்திருக்கீங்க, அப்போது உங்களுக்கு நீங்கள் தான் டெடிகேஷனாக இருக்கணும். ஸோ இதை தான் நான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து நீங்கள் லைக் பண்ணும்போது இன்னும் நிறையா கிளாஸஸ் வீடியோஸ் வந்து போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை மெஹந்தி பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ராக்டிஸ் கோன்ஸ் அண்ட் ப்ரைடல் கோன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு வந்து உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் கைக்கு வந்து நாங்கள் வந்து மேக் பண்ணி சென்ட் பண்ண முடியும். ஒரே நாளில் டெலிவரி ஆகிடும் உங்களுடைய கோன்ஸ் வந்து. அதே மாதிரி இந்த கிளாஸில் வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் நாங்கள் வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பேட்ச் 2 தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இப்போவே வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரப்போகிற கிளாஸஸ் எல்லாமே இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் கிளாஸ் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து கிளாஸ் 4ல் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.